ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை பலப்படுத்தி தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். நாம் அவரை உண்மையாய் தேடும்போது அவர் நமக்கு தென்படுகிறவராக இருக்கிறார். பவுல் தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுவதற்கு காரணம் என்ன? தெசலோனிக்கே பட்டணத்தில் பல உபத்திரவ பாடுகள், பல பிரச்சனைகள், ஆண்டவரை பற்றின மறுவாழ்வை பற்றின நம்பிக்கை அற்ற நிலை, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து அவர் அதற்கு பின்பு அந்த அன்பிலே நாம் வளரும் பொழுது என்ன நடக்கும், எப்படியெல்லாம் நாம் காக்கப்படுவோம் என்பதில் அவர்களுக்கு ஏற்பட்டதான சந்தேகம். இதை பவுல் அவர்களுக்கு அறிவித்த பொழுது பவுலடியார் ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்தும் வரும் காலங்களை குறித்தும் நம்பிக்கை ஊட்டுவது மாத்திரமல்ல, தீமை என்று எப்படி பாதுகாக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார், தீமை நின்று விலக்கி பாதுகாக்கிறார் என்பதை பவுல் அவர்கள் தெசலோனிக்கே நிருபத்திற்கு எழுதுகிறார். அவர் உண்மை உள்ளவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, நாம் அவரிடத்தில் உண்மையாய் பின்பற்றும் பொழுது, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனாலதான் பவுல் அவர்கள் சொல்லும்போது சொல்ற, கர்த்தரோ அவர் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நாம் விளங்கி கொள்ளும்படி, நாம் சில நேரங்களிலே சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம், நமக்கு வருகிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவளை பார்த்து நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ அவர் உண்மை உள்ளதே, உன்னை பலப்படுத்தி தீமை நின்று ரட்சிக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலவித தீமை நின்றும் நம்மை ரட்சிக்கிறார். நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் தீமை செய்கிறார் என்றால், அந்த மனிதன் நமக்கு தீமை செய்ததை பார்க்கிறோம். ஐயோ, இந்த மனிதன் எனக்கு தீமை செய்கிறானே என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அந்த மனிதனுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு தண்டனையுமே கொடுக்கவில்லையே என்று ஏக்கமும் ஒரு பக்கத்தில் இருக்கும். அவருடைய பிள்ளை, நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு விரோதமா இடம்புகிறான், ஆனா அவனை ஆண்டவர் தண்டிக்கவில்லையே, கர்த்தர் அவனை தண்டிக்காமல் விட்டிருக்கிறாரே, கர்த்தர் அவனை விட்டு விட்டாரே, தண்டிக்கவில்லையே என்று நாம் ஏக்கப்படுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உண்மை உள்ளவர். அப்படின்னா அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மாய்மாலம் பண்ணுகிற தேவன் அல்ல, உனக்கு ஒரு நீதி மற்றொருவனுக்கு ஒரு நீதி செய்கிறவர் அல்ல, அவர் அநீதி செய்கிற கடவுள் இல்லை. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவர். அது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைக்கு நடுவில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் அல்லவா, நம்மை பலப்படுத்தி நமக்குள்ளே ஒரு பலனை தந்து கூடவே சொல்றாரு, தீமை நின்று விலக்கி ரட்சிக்கிறார், தீமை நின்று காத்து ரட்சிக்கிறார், தீமை நம்மை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே,
இந்த காலை வேளைகள் உங்களை யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்திருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு தீமை அநீதி செய்து உங்களுடைய ஒரு வேலை இப்படி கூட நடந்திருக்கலாம். உங்கள் சொத்துக்களை அபகரித்திருக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் திருடி எடுத்திருக்கலாம். அது ஒரு பெரிய திருட்டு கூட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். They seems to be good in human sights. மனிதர்களுடைய கண்களுக்கு உண்டாக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். But I am the person who suffered. நான் தான் பாதிக்கப்பட்டவன். ஆனால் நான் இன்னும் பாதிக்கப்பட்டவனாகவே இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வரவில்லை. எனக்கு வரவேண்டிய சொத்துக்கள் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு வரவேண்டிய சுதந்திரம் எனக்கு கிடைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள், அபகரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அவர்களுக்கு ஒன்னும் திருப்பி கொடுக்கும்படி ஆண்டவர் அவரிடத்துல பணிக்கவில்லை, சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள். நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தான் வேதனை அடைந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், இதற்கு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, நன்றாக இருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறது என் காதுல விழுகிறது, ஐயோ ஆமா உண்மை அதுதான், அவங்க நல்லா இருக்காங்க, நாங்க தான். இதத்தான் சங்கீதக்காரர் ஆரோகனின் சங்கீதம் ஆசா ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் நினைப்பதிலையும் அவனுக்கு அதிகமாய் கிடைக்கிறது. இஸ் நாட் ரைச்சியஸ் பர்சன். அவன் நீதிமான் அல்ல, அவன் துன்மார்க்கன், wicked person, but whatever he likes, whatever he need, everything was given to him. அவன் என்ன ஆசைப்படுகிறான், என்ன கேட்கிறான், கிடைக்குதுப்பா. துன்மார்க்கன் தான், பொல்லாத மனிதன் தான். நாம தான் ஆண்டவர்கிட்ட போராடி 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 கேட்டா எப்பயாவது ஒண்ணு தர்றாரு. ஆனா அவனுக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்காரு. ஒன்று மறந்துடாதீங்க, ஆண்டவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு தெரியுமா? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டது அவனிடத்தில் அதிகம் கேட்பேன். இது மட்டும் இல்ல, இந்த 73ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், இப்படி எல்லாம் நான் நினைச்சிருந்தால், நான் இப்படி எல்லாம் சொன்னேன், ஆனால் என்ன போல ஒரு ஆள் இல்லையே ஆண்டவரே. அவன் துன்மார்க்குடைய முடிவை பார்த்தேன், சடுதியாய் அவன் காணவில்லை. அவன் சடுதியாய் காணாமல் போனான். நான் தேடினேன், காணவில்லை. கர்த்தர் என்னை பாதுகாத்தி, கர்த்தருடைய தயவு என் மேல் இறங்கி வந்தது. அதனால்தானா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சில நேரங்களில் சோர்வடைந்து விடுகிறோம். நாம் அந்த பிரச்சனைகளை, போராட்டங்கள் நம்முடைய இருதயங்களில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஐயோ என் ஆண்டவர் எனக்கு நீதி செய்யவில்லை, ஐயோ என் ஆண்டவர் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யாமலே இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் எனக்கு விரோதமாய் தீமை செய்த 10 ஆண்டுகள் ஆச்சு, 15 ஆண்டுகள் ஆச்சு, 20 ஆண்டுகள் ஆச்சு, 22 ஆண்டுகள் ஆச்சு, 25 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் நடக்கலையே, இன்னும் நடக்கல. இன்னும் எனக்கு அந்த நன்மை கிடைக்கல, இன்னும் எனக்கு வரவேண்டிய நன்மைகள் கிடைக்கல. பட் ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அவர் சந்தோஷமாக இருக்கிறார், அவர்கள் துக்கமில்லாமல் இருக்கிறார்கள். அதுதான் பவுலிடத்துல சிலர் இப்படி கேட்டிருக்கிறார்கள். அதனால பவுல் சொல்றாரு, கர்த்தரோ, லிசன் டு மீ மை டியர் பிரதர் அண்ட் மை டியர் சிஸ்டர், யூ திங்க் தட் he never ever listen your prayer, he never ever listen your problem? No. நாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய ஜெபத்தை, என்னுடைய காரியத்தை அவர் கேட்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் என்னை அதை என்னை குறித்து அவரை ஒன்னும் அக்கறையா இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரியமானவர்களே, உங்களை நீங்க திரும்பி பாருங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை பாருங்க. ஸ்டெப் ஸ்டெப்பா உயர்த்தியிருப்பார், ஸ்டெப் ஸ்டெப்பா ஆசீர்வதித்திருப்பார், ஸ்டெப் ஸ்டெப்பா உயர்த்தி கொண்டு வந்திருப்பார், ஸ்டெப் ஸ்டெப்பா மேன்மைப்படுத்துவார். துன்மார்க்கனுடைய நுகங்கள் முறிக்கப்பட்டிருக்கும், கர்த்தரோ வெற்றி சிறக்கிறவர். அதனால் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை பலப்படுத்தி தீமை நின்று உங்களை ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர். இந்த காலை வேளையில் அவர் உங்களை தீமை நின்று பாதுகாக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உண்மையை வெளிப்படுத்துகிறவர். அவர் God is righteous God. அவர் நீதி உள்ள ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர். அவர் செய்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. இன்றைக்கு அதை செய்ய துவங்குகிறார். உனக்கான நன்மைகள் உன் கரத்தில் வந்து கிடைக்கும்படி ஆண்டவர் துவங்கிவிட்டார். கர்த்தரை துதியுங்கள், நீரோ உண்மையுள்ள ஆண்டவர். இயேசுவே, நீர் உண்மையுள்ள ஆண்டவர். எனக்கு நன்மை செய்வதற்காக நீர் காத்திருந்தீர். இப்பொழுது நாட்கள் வந்தது, நீர் எங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? கர்த்தரை உயர்த்துவோமா? ஆச்சரியமான காரியங்களை, எல்லா தீமை நின்று கர்த்தர் உங்களை விலக்கி ரட்சித்திருக்கிறதை நீங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். தேவன் பெரிய நன்மைகளை உங்களை தேடி வர பண்ணுகிறார். ஆமேன், ஆமேன்.